வணக்கம் மக்களே, திருச்சியிலேருந்து உங்கள் ராகவேந்திரன். இந்த சேனல் நான் மிஸ்டர் சஜஷன் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், யூடியூப் சேனல். இது வந்து ஒன்லி ஃபார் சஜஷன், பெஸ்ட்டு சஜஷன், என்னோடய க்ரியேட்டிவ் ஐடியா இதெல்லாம் போட்டு இந்த சஜஷன் நான் கொடுக்குறேன். இன்னொன்று வந்து ஃப்யூச்சரில் இது வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன், இது வேறு ஒரு ஐடியாஸ்க்கு அந்த மாதிரி பண்ண போகிறேன். அது ஃப்யூச்சரில் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி ஒரு செய்யணுன்றதுக்கோசரம் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது வாயிலாக நம்ம ஏதாவது ஐடியா கொடுப்போம் அப்படின்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த வெயில் காலத்துலலாம் இந்த சிக்னல்கிட்ட மேலே வந்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு வலை மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்க. கார்டனுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பார்த்துருக்கேன் நான். நிழல் கிடையாது கிடையாது, நல்ல விஷயம் தான், பாராட்டப்படக்கூடிய விஷயம் தான். பட் அதுக்கு மாற்றாக செடி கொடி இருக்குங்க பார்த்தீங்களா, நல்லா படற கொடி, ஏதோ ஒரு கிடையாது, சங்குப்பூ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வேறு இதோட பெட்டராக இருந்தால் கூட அந்த செடி கொடியை மேலே எழுப்பி மேலே கொஞ்சம் கம்பியெல்லாம் கட்டி அதில் படர விட்டோம்னாக்கா நிழலுக்கு நிழலாகவும் கிடைக்கும், இல்லை குளுமையாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் பொல்யூஷனுக்கும் சிறந்தது. பொல்யூஷன் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும் இல்லைங்களா. ஏன்னா கொஞ்சம் வளர்க்குற வரைக்கும் சிரமம், பட் வளர்த்து விட்டுட்டோம்னாக்கா அது பட்டுறதுக்கும் பெருசாக இடமும் தேவைப்படாது அதுக்கு, இல்லைங்களா. செடிக்கு தண்டு இந்த இவ்வளோ பெருசு இருக்கும், அவ்வளோதான் மேக்ஸிமம், இவ்வளோ தூரம் வரும். அப்படி வளர்த்துட்டோம்னாக்கா அது பார்த்து மேலே வளரும், நிறைய பூ வரும், தேனீக்கள் பெருகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு சைக்கிளே உண்டாகும். தேனி பூச்சி இருந்ததுன்னா அது ஏதாவது பறவைகள் இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறையா இதாகும். ஸோ அதனால் என்னோடய சஜஷன் வந்து இந்த மாதிரி செடி படர விட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.